அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு டிஎன்யூ சார்பிலேருந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் மார்க் டெஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியா நடந்து முடிஞ்ச காமன் ரெக்ரூட்மெண்ட்ல 2023யோட இண்டிவிஜுவல் மார்க் டெஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நெறைய பசங்க வந்து பார்டர்ல அதாவது பார்த்தீங்கன்னா, ரிட்டன்ல வந்து பார்டர்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா பிசிக்கல் ஃபுல்லா பண்ணி உள்ள போயிருக்காங்க. அப்ப நம்ம இதுலருந்து முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து முழு முயற்சியோட பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட் எடுத்துக்கோங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மென்ல பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பில நம்மளுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 84. அப்படி இருக்கும் பட்சத்துல இவரு ரிட்டன்ல 60 தான் எடுத்திருக்காரு. ஆனா பிசிக்கல்ல ஃபுல்லா பண்ணி உள்ள போயிட்டாரு. இப்ப இந்த கேண்டிடேட் எடுத்துக்கோங்க. ஃபீமேல் இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 நம்மளுக்கு கட் ஆஃப். அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க ரிட்டன்ல பார்த்தீங்கன்னா 54 தான் எடுத்திருக்காங்க. பிசிக்கல்ல 16 எடுத்து உள்ள போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து முழு முயற்சியா பண்ணணும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு இந்த தடவ நம்ம ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால செலக்ஷன் லிஸ்ட்ல உள்ள பேர் வர முடியும். அப்படி இருக்குன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல கண்டிப்பா வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான் வரப்போகுது. நம்ம முழு முயற்சியா பண்ணணும். போன தடவ என்னென்ன தப்பு பண்ணோம், அத இந்த தடவ ரெக்டிஃபை பண்ணிட்டு, நம்ம முழு முயற்சியா வந்து இந்த தடவ வந்து உள்ள இறங்கி நம்ம போன தடவ பண்ண தப்ப அவாய்ட் பண்ணனாலே இந்த தடவ வந்து நம்ம கண்டிப்பா செலக்ஷன் லிஸ்ட்ல உள்ள போயிடலாம். நம்மளுக்கு இந்த தடவ செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரலையா? நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, டாப்பர் லிஸ்ட்ல நீங்க வரணும். அந்த மாரி இதுல வரணும். ஓகேங்களா? நீங்க தைரியமா போன தடவ என்ன தப்பு பண்ணோம், இந்த தடவ என்ன பண்ணணும்னு அனலைஸ் பண்ணுங்க. என்ன அனலைஸ் பண்ணி நம்ம பிரிச்சு சப்ஜெக்ட்ஸ் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிங்க. பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சு டெஸ்ட் சீரிஸ் அதிகமா போட்டு பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பண்ணவே உங்களுக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டன்ல அதிக மார்க் வரும். நீங்க ரிட்டன் மார்க் வச்சுட்டாலே உங்களுக்கு பிசிக்கல்ல கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியலனாலும் ரிட்டன்ல ஹையஸ்டா இருக்கும்போது ஒரு ஸ்டார் நம்மளுக்கு தவறானாலும் கண்டிப்பா உள்ள போயிடலாம். ஓகேங்களா? தைரியமா எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த தடவை இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல நம்ம பேரும் வரும். அப்படின்ற மாதிரி நீங்க தைரியமா படிக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.